Hi friends, welcome to Taj Beauty Recipe. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் உள்ள முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நெற்றி பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடிய குட்டி குட்டியான பருக்கள், இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் ஃபேஸ் வாஷ் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற அதே சோப்பை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சோப் வந்து யூஸ் பண்ணியே பழக்கமானவங்களுக்கு டக்குன்னு அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளோட முகத்தை கழுவுறதுக்கு சோப் யூஸ் பண்ண மாதிரி இல்லை, நான் வந்து சோப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃபேஸ் வாஷை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப் மாதிரியே தான், நல்ல நுர வரும். இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பியர் சோப் எடுத்துருக்கிறேன். பியர் சோப் பார்த்திங்கன்னா 98% பியூர் கிளிசரின் சோப் தான். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட பியூர் சோப் பேஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஹாஃப் சோப்பை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் சோப்பை ஃபுல்லாக நம்ம வந்து துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இது கூட துளசி இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் எடுத்து அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த துளசி இலைகளை ஃபுல்லாக நம்ம வந்து கையாலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வேப்பிலை சேர்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற துளசி இலை அப்புறம் வேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்துக்கு ஒரு நல்ல கிருமி நாசினியாக செயல்படும். இதுக்கு ஒரு 10-15 வேப்பிலைகளை எடுத்து அதை கையாலே கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆண்கள் இந்த ரெமடியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 250 ml அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணீரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோப் பேஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு இதை இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்கலாம். முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இது சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கூலானதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கூலாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை உடனடியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப் மாதிரியே நல்லா நுர வரும். இதை நீங்கள் உங்களோட முகத்தை கழுவுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற வேப்பிலை, துளசி, முல்தானி மெட்டி பவுடர்லாம் நம்மளோட ஸ்கின்ல உள்ள முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள், அப்புறம் நம்மளோட நெற்றி பகுதிகளில் நம்மளோட முகத்துலலாம் இருக்கக்கூடிய அந்த பொறிப்பொறியான சின்ன சின்ன பருக்களெல்லாம் நீக்கி நம்மளோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கும். நான் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.